வெல்கம் டு செஃப் பிஎஸ்எம். நாம் இன்றைக்கி விநாயகருக்கு பிடித்தமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த விநாயகருக்கு பிடித்தமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 கப்பு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க 1.25 கப்பு தண்ணி சரியான அளவில் இருக்கும். சில மாவு தண்ணி நிறைய ஏற்றுக்கும், சில மாவு தண்ணி ஏற்றுக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டைகளாக பிடிக்க முடியும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் பொடி பண்ணதை எடுத்துக்கலாம். வெல்லம் அளந்த அதே கப்லேயே 1/4 கப்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லத்தில் மணல் தூசி இருக்குங்கிறதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஆறிட்டு இப்போ இதை கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. இப்போ இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் காயாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ இதை சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை தேவையோ அந்த சைஸில் அப்படியே உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸில் போடுறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருட்டிக்கலாம். உருண்டையாகவும் உருட்டிக்கலாம், இல்லை கொஞ்சம் நீட்ட சைஸில் இந்த மாதிரி நீங்கள் நீட்டமாகவும் இது மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாலை கொதிக்க வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிக்கணும். நம்ம பாலில் போடும்போது பொங்கி வரும். அதனால தான் நம்ம அகலமான பாத்திரம் எடுத்துருக்கோம். நீங்கள் இந்த பால் கொழுக்கட்டை செய்யும்போது பாத்திரம் நல்லா அகலமானதாக எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அதில் பால் நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அப்படியே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நம்ம கிளறக்கூடாது. அதுவாக வெந்துருச்சுன்னா மேலே வந்துடும். கரண்டியை வச்சு கிளறினீங்கன்னா கரைஞ்சிடும் எல்லாமே. நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. அது வெந்ததுன்னா தானாகவே மேலே வரும். ஏற்கனவே வேக வச்ச மாவுங்கிறதுனால உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 5 நிமிஷம் வெந்தாலே போதும். உருண்டைகள் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு நமக்கு பால் ரொம்ப சுண்டாமல் தண்ணியாகவே இருக்குது. இதில் நம்ம வெள்ளை பாகு வேறு சேர்க்கணும். அதனால் 2 ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு பால் கொழுக்கட்டை கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் நமக்கு கெட்டியாகி வருது அரிசி மாவு சேர்த்த உடனே. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம்.
வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுலேயே 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நெய் சேர்க்காமலும் செய்யலாம். நமக்கு இப்போ சுவையான சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.